ரஷ்யா உக்ரைன் மீது பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரஷ்யா தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண் ராணுவ வீரர்களுக்கு அழகி போட்டி நடத்தல் வெளியாயிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கச்சிதமான உடையில பெண்கள் அப்படியே ரேம்ப் வாக்கில் நடந்து வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த அழகி போட்டியோடைய பேரே பாத்தீங்கன்னா மேக்கப் அண்டர் கேமஃப்ளேஜ். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய ரேம்ப் வாக் எல்லாமே வித்தியாசப்படுது. ஸோ இந்த அழகி போட்டி ரஷ்யாவில் நடக்குதா, அப்படி நடந்தா என்ன பண்றாங்க, என்ன ஏதுன்றதை தெளிவாக சொல்றேன் கேளுங்க. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரஷ்யா தனது நாட்டில் பெண் ராணுவ வீரர்களுக்கு அழகி போட்டி நடத்துறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. விளாடிமிர் புட்டினுடைய படைகள் உக்ரைன் போர் மண்டலத்தை நோக்கி முன்னேறிட்டே இருக்காங்க. இது தொடர்பாக ராணுவ இதழான ரெட் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த அழகி போட்டியில சுமார் 40 அழகிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா. முதல் போட்டியே பார்த்தீங்கன்னா போர் ஒப்பனை மற்றும் அதன் பயன்பாட்டுகளை பற்றி தான். அதாவது வாரில் இருக்கீங்கன்னா அந்த பெண்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அந்த வாரை எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பேஸ் பண்ணி தான் இந்த ரேம்ப் வாக்குமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போட்டியில கதிர் இயக்கம் இல்லைன்னா ரசாயன அச்சுறுத்தல்களை எப்படி எதிர்கொள்வாங்க, வாயு முகமூடிலாம் போட்டுக்கிட்டு சிறப்பான பாதுகாப்பு உடையை போட்டுக்கிட்டு கையிலே AK-47 ரக துப்பாக்கி அணிஞ்சுக்கிட்டு தான் நடந்து வருவாங்களாம். லைக் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃபேஷனான ட்ரெஸ்லாம் கிடையாது. வார் சினாரியோவில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதை எப்படி எதிர்கொள்வாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த காம்படிஷனுமே இருக்கிறதா கூறப்படுது. அதே போல போர் மண்டலத்தில் தீ தாக்குதல் மண்டலத்தை பெண் வீரர்கள் கலந்துக்கிட்டு அதை எப்படி எதிர்கொள்வாங்க, அதுக்கேற்ற மாதிரியும் இந்த காம்படிஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமான போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொது அறிவை செக் பண்ணுற மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் மேலும் படைப்பு மற்றும் சமையல் தொடர்பான சோதனைகளும் இந்த அழகு போட்டியில் இருக்கிறதா கூறப்படுது. முக்கியமாக இந்த அழகி போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே இளம் பெண்கள் கிடையாதான், வயதான பெண்கள் கூட கலந்து இருக்கிறதா கூறப்படுது. உக்ரைன் ரஷ்யா இடையே தீவிரமான போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரஷ்யா தன்னுடைய நாட்டில் பெண் ராணுவ வீரர்களுக்கு அழகி போட்டி நடத்துறதா தகவல்கள் வெளியாயிருக்குப்பா. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுடைய சம்பிரதாயத்தை பண்ணுங்க. அதை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கப்பா. வரட்டா ஒரு பக்கம் ஸ்கூல் போட்டு கூட மனசு வராது. அம்மாங்க தான் அப்படி ஆயிட்டாங்க. நம்மளும் படிக்கணும் ஒரு ஆசையோடு இருந்தேன். எனக்கு சின்ன வயசு தான் தமிழ் மீடியம் படிக்க வைக்கிறது எங்கள் பாட்டி தான். எனக்கு ஒரு பக்கமும் அவங்க தான் ஒரு துணையாக நிற்பாங்க. எதுவும் இல்லை, உனக்கு படிப்பு துணையாக நிற்கும், நீ படின்னுவாங்க. அதனாலே நான் ஸ்கூலுக்கு போகிறேன்.